ஒரு நிமிஷம். நெறைய பேத்துக்கு நம்ம சொந்த ஊருக்கு போயணுன்றது மிகப்பெரிய ட்ரீமாவே இருக்குங்க. அப்புறம் ஏங்க நகரத்தில இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட கமிட்மெண்ட்ஸ் தாங்க முக்கிய காரணமா இருக்கும். இப்ப வந்து பாருங்களேன், இந்த மாரி நம்ம கிராமத்தில வந்துட்டு இது வேற யார் காடாங்கூட இருக்கட்டுமே, ஒரு 2 கடலக்கா செடி புடுங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனா இதுவே நகரமா இருந்தா நம்ம எல்லாமே விலை போட்டு தாங்க வாங்கணும். நெறைய பேத்துக்கு வந்துட்டு ஒரு சில கமிட்மெண்ட்னால தான் அவங்க வந்து அங்க இருக்காங்க. ஆனா இருந்தாலுமே இப்ப நெறைய வீடியோஸ் நம்ம பார்க்குறோங்க. அதில வந்துட்டு சொர்க்கமே என்றாலும் அந்த சாங்லாம் கேட்ட உடனே நம்ப இருந்த கிராமம் தாங்க நம்மளுக்கு ஞாபகம் வரும். உண்டா? இல்லையா? அந்த மாரி தாங்க. அதே மாரி போற போக்குல ஒரு 2 கடலக்கா செடி, போற போக்குல ஒரு 2 கத்திரிக்காய். சரி கத்திரிக்காய் செடி வந்து எங்களுடையது தான். இருந்தாலுமே சொல்றேனே, இது வந்து நாங்க நகரத்துல இருக்கோம். இப்ப வந்து நாங்க இது எது வாங்குறதா இருந்தாலும் நாங்க கடைக்கு போயிட்டு எல்லாமே காசு குடுத்து தான் வாங்கணும். ஆனா இது வந்து இதுவே நம்ப ஊரு அப்டின்னும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாமே நம்ம ஊர்லயே கிடைக்கும். அதுவும் ஃப்ரெஷ்ஷாவே கிடைக்குங்க. இதுவே வந்துட்டு ஏன் நகரத்துல இருக்கீங்க? நீங்க வந்துட்டு உங்களோட கிராமத்துக்கே போங்க அப்படின்னு நெறைய பேர் சொல்லலாம். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, நம்ம படிச்ச படிப்புக்கா இருக்கட்டும், அதுக்கு உண்டான வந்துட்டு அங்க வேலைகள் வந்து குறைவா கூட இருக்குங்க. அதனால நெறைய பேர் விருப்பமே இல்ல அப்படின்னாலுமே, அவங்க வந்துட்டு அவங்க கம்பெனிக்கு தகுந்த மாரி வெளியில வந்து வேலை செய்யறது கண்டிப்பா இன்னமுமே இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, போற போக்குல 2 கத்திரிக்காய், போற போக்குல 2 பூவு, போற போக்குல 2 கடலக்காய் செடி பறிச்சுட்டு நாங்க கிளம்பிட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்படின்னா, மறக்காத நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக தான் நெறைய பேர் வந்துட்டு கிராமத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.